வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் மூவி வருகின்ற மார்ச் 19 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சென்சார் இப்போ லாஸ்ட்டில் ஆப்பிச்சு இன்னுமே படத்தை பார்க்காம ஓப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து மார்ச் 19 கொண்டு வந்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லா பிளானும் ஊற்றிக்கிச்சு. இது ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் சென்சார் வந்து அவங்க ஒரு 10 கதை சொல்கிறாங்க. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவனுக்கு உடம்பு முடியல, இவனுக்கு உடம்பு முடியலன்னு அவன் ஒரு பக்கம் உருட்ட, அவன் இன்னும் கொஞ்சம் டிலே ஆக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீகலாக போனாங்கன்னா சிபிஎஃப்சி மேலே செம்ம ரைடு தான். ஸோ அவங்க லீகலாக இப்போ போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பம்பிட்டு தான் இருக்காங்க சென்சார் கிடைக்கிற வரைக்கும். ஆக்சுவலி இந்த ஜனநாயகன் மூவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஓடிடி ரைட்ஸ், தியேட்டரிக்கல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே வந்து அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துருந்தது. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் ஓடிடிலாம் அரௌண்ட் 120 crores அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியிருந்திருந்தாங்க. ஸோ தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெத்த டீலுக்கு தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் தெரியும் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு டிமாண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அமேசான் பிரைம் வீடியோ வர தற்கொலை என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடியோட அந்த உரிமையை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரீசன் என்னென்னா, ஸோ February 1st வீக்கெண்ட்லேயே இந்த படம் அவங்களுக்கு ப்ரைமில் வந்து போட்டாகணும் அப்படின்றதுக்கு பிளானில் தான் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. எவ்ரி மந்த் இவ்வளோ கண்டென்ட் வந்து இவ்வளோ இதில் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிஸில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஜனநாயகன் மூவி இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் டிலே அந்த டிலேன்னு காரணமாக அந்த டீலே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து யாருக்கு ஏமாற்றம்னா, அமேசான் பிரைம் வீடியோ தான் ஏமாற்றம், ப்ரொடியூசருக்கு ஏமாற்றம் கிடையாது. பிரைம் வீடியோவே ஒரு ஸ்கேம்காரன் தான். குறிப்பாக அவனோட ஓடிடிலாம் எடுத்து பாருங்களேன், 1500 சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவான். ஓகே, 1500 சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் பிரச்சனை என்னென்னா ஆடு போடுவான். 1500 கட்டியும் நீ அங்கே ஆடு பார்த்து தான் வந்து படத்தையே பார்க்கணும். ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் ஒரு காலத்தில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ மூவின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் ஆடை போட்டு சாவடிப்பான்ல, அதே மாதிரி தான் இவனும் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் வந்து பெரிய இவன் மட்டும் இது ஒரு இன்னொரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக காசு கட்டினா உனக்கு ஆடு இல்லாமல் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனு பண்ணிகிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு ரெண்டல் மூவிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. 30 நாள் கழிச்சு அப்புறம் வந்து ரெண்டலில் ஒரு வாரம் ரெண்டெல்லாம், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அது ப்ரீமியர் கொண்டு வருவானாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிஸில் பண்ணிட்டு இருக்கானுங்க. லாஸ்ட்டாக கூட இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, நிறைய தமிழ் படம் வந்திருக்கு. குறிப்பாக அதில் வந்து ஹாலிவுட் படமான ஆனிவர்சரி படம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் ரெண்டலில் விட்டான், இந்த வாட்டி பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கான். 7 நாளில் வந்து பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரான். இவன் பெரிய இவன் நாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஓடிடினே நம்பி காசு போட்டவங்க எல்லாம் அவனுங்கெல்லாம் பட்டனா மடிச்சிட்ருக்கேன். ஸோ பாவம், என்ன பண்ணுறது. இந்த ப்ரைம் வீடியோ இப்போது நமக்கு ஜனநாயகன் மூவியை வாங்கலை. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டானுங்கோ. 120 crores ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜனநாயகன் மூவிக்கு வந்து ஓடிடி மார்க்கெட்டில் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யுது. குறிப்பாக சொல்ல போனால் எந்த ஓடிடியுமே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ 120 crores ரொம்ப அதிகன்ற மாதிரி எல்லாமே நினைக்கிறாங்க. பார்ப்போம், ரிலீஸ்க்கு அப்புறமாச்சு கண்டிப்பாக இதோடைய டிமாண்ட் ஏறும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஓடிடி பார்த்தோன்னே அதுக்கு இவ்வளோ ஒர்த்து அப்படின்ற லெவலுக்கு வந்து இவங்க யோசித்து வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் விடுங்க, இன்னொரு பக்கம் படத்தோட ப்ரொடியூசர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஓட்டு ரிலீஸ்மே வந்து வித்தரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இன்னும் எந்த ஓட்டிகிட்ட பேசி ஸோ எவ்வளோக்கு முடிக்க போகிறாங்கன்றதை எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஜனநாயகம் மூவி மார்ச் 19 வரப்போகிறதில்ல, அமேசான் பிரைம்லேயும் வரப்போகிறதில்ல. இதுதான் எல்லாருக்கும் இப்போ கிடச்சிருக்கா அஜித்தகரமான தகவல். ஸோ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை.